வணக்கம். இப்போ கிராஃப் தியரியில் கனெக்டட் கிராஃப் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் இருந்து ஒரு தியரம் பார்க்கலாம். இப்போ தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, if G is a simple graph with n vertices and k components, then it can have at most n minus k plus 1 by 2 edges. இதான் வந்து பார்த்தீங்கன்னா தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சிம்பிள் கிராஃப் அங்கே n vertices இருக்கும், அங்கே k components இருக்கும். காம்போனன்ட்ஸ்னு சொல்லிட்டாலே அது டிஸ்கனெக்டட் கிராஃப். அப்போது டிஸ்கனெக்டட் கிராஃபில் தான் இந்த கான்செப்டை சொல்லியிருக்காங்க. ஒரு டிஸ்கனெக்டட் கிராஃபாக இருந்துச்சுன்னா அங்கே சம் காம்போனன்ட்ஸ் இருக்கும், அது கே காம்போனன்ட்ஸ்னு அஸ்யூம் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இங்கே எண்ணுக்கு பதிலாக நம்பர் ஆஃப் வெர்டிசஸை நீங்கள் அப்ளை பண்ணணும், கேக்கு பதிலாக காம்போனன்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது அவ்வளோ நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் வந்து மேக்ஸிமம் இருக்குது, பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். அப்போ முதல்ல நமக்கு டிஸ்கனெக்டட் கிராஃப் அப்படின்னா என்னன்னு தெரியணும். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து ஒரு டிஸ்கனெக்டட் கிராஃப் நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த டிஸ்கனெக்டட் இப்போ ஜீன் ஒரு டிஸ்கனெக்டட் கிராஃப். அப்போ டிஸ்கனெக்டட் கிராஃப்னாலே அங்கே நான் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அங்கே சம் காம்போனன்ட்ஸ் இருக்கும். இப்போ காம்போனன்ட்ஸ் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியணும். இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி செட்டாக இருக்குது, இது ஒரு தனி செட்டாக இருக்குது. இண்டிவிஜுவலாக ஒரு சிங்கிள் வெர்டெக்ஸ் இருந்தால் கூட அதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு காம்போனன்ட் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ இது ஒரு காம்போனன்ட், இது ஒரு காம்போனன்ட், இது ஒரு காம்போனன்ட், இது ஒரு காம்போனன்ட், இது ஒரு 5 காம்போனன்ட்ஸ் இருக்குது. மொத்தம் இது எல்லாமே சேர்ந்தது ஒரு கிராஃபு, அதில் 5 காம்போனன்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம தியரத் ஸ்டேட்மெண்ட் படி நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு டிஸ்கனெக்டட் கிராஃபாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் எவ்வளோ இருக்குன்னு சொன்னோம் நம்ம, n minus k plus 1 by 2 edges அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அது இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே காம்போனன்ட்ஸ் 5 இருக்குது, vertices 8 vertices இருக்குது. இப்போ அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா 6. அப்போது இந்த மாதிரி ஒரு டிஸ்கனெக்டட் கிராஃபில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இது ஒவ்வொரு கிராஃப்க்கும் மாறும். இப்போ இந்த கிராஃபில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எட்ஜஸ் பாசிபிலிட்டி சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் 6. இப்போ நம்ம வந்து இங்கே வந்து 3 தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா என் கையில் எடுத்துருக்கோம். ஸோ அப்போ 6க்கு இன்னும் ஒரு 3 வந்து எங்கேயெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது, இங்கே நம்ம பாசிபிலிட்டி சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன, ஒரு காம்போனன்ட் குறைஞ்சிரும், காம்போனன்ட்டில் மாற்றம் ஏற்படக்கூடாது. அப்போ எங்கெல்லாம் சான்சஸ் இருக்குன்னா, இங்கே நம்ம ஒரு v3 v4க்கு ஒரு எட்ஜ் கொடுக்கலாம், v2 v3க்கு ஒரு எட்ஜ் கொடுக்கலாம் 2, அடுத்து v2 v4க்கு ஒரு எட்ஜ் கொடுக்கலாம். இப்போ 3 எட்ஜஸ் கொடுக்கலாம்ல. இது தவிர இன்னொரு எட்ஜஸ் கொடுக்க முடியுமானா நிச்சயமாக கொடுக்க முடியாது. இப்போ மேக்ஸிமம் எவ்வளோ சொல்லியிருக்கோம் அப்படின்னா 6 நம்பர் ஆஃப் எட்ஜஸ் வந்து பாசிபிலிட்டி சொல்லியிருக்கோம். இங்கே 6க்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கு மேலே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா காம்போனன்ட் குறைஞ்சிரும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தியரத்தோட இங்கே எக்ஸ்ப்ளனேஷன். சரி, அந்த தியரத்துக்கு சில கீவேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவை. என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளான விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு டிஸ்கனெக்டட் கிராஃபாக இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காம்போனன்ட்டையும் ஆட் பண்ணோம்னா ஹோல் கிராஃப் கிடைக்கும். ஸோ அதாங்க சொல்லியிருப்போம், ஹோல் கிராஃப் G is equal to sum of the all components G1 G2 G3 up to இங்கே வந்து எவ்வளோ இருக்குது, 5 வரைக்கும் இருக்குது. ரைட். இப்போ ஒவ்வொரு காம்போனன்ட்லேயும் சம் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருக்கும். இப்போ எல்லா வேர்டிசஸையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஜியில் உள்ள மொத்த வேர்டிசஸ் கிடைக்கும். இப்போ நம்ம தியரத்தோட ப்ரூஃப் பார்க்கலாம். இப்போ இங்கே சொன்ன விஷயம் மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட் இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு செட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஜிங்கிற ஒரு சிம்பிள் கிராஃப் சொல்லியிருக்காங்க. இப்போ லெட் G be a simple graph with n vertices and k components such as the k components என்னவா இருக்கலாம், மேபி G1 G2 G3 G4 up to Gk வரைக்கும் இருக்கலாம். சரி, அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு காம்போனன்ட்லேயும் எவ்வளோ நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருக்கும். G1ல n1, G2ல n2 up to Gkல nk. ஆல்ரெடி நமக்கு தெரியும், we know that sum of all the vertices of each component is equal to n. என்னங்கிறது டோட்டல் கிராஃபோட மெயின் கிராஃபோட நம்பர் ஆஃப் வெர்டிசஸ். அப்போ மெயின் கிராஃபோட நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் த வெர்டிசஸ் ஆஃப் த காம்போனன்ட். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு தியரம். ஒரு சிம்பிள் கிராஃபில் n வெர்டிசஸ் இருந்துச்சுன்னா அதில் எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்கும்னா n of n minus 1 by 2. இப்போ அதே தான் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே நிறைய காம்போனன்ட் நம்ம வச்சுருக்கோம். அதில் எல்லா காம்போனன்ட்டுமே இண்டிவிஜுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்பிள் கிராஃபாக இருக்கும். ஹோட்டல் கிராஃபே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சிம்பிள்னு சொல்லியிருக்கோம். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காம்போனண்ட்டும் சிம்பிளாக தான் இருக்கும். அப்போது நான் இங்கே சொன்ன இந்த கான்செப்டை ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கும் நான் அப்ளை பண்ணலாம். G1க்கு அப்ளை பண்ணலாம், G2க்கு அப்ளை பண்ணலாம், G3க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஒவ்வொன்றும் G1 G2 G3ன்னு தனித்தனியாக சொல்கிறதுக்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா GIன்னு ஜெனரலாக எடுத்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே என்ன அடங்கும், ஐக்கு பதிலாக நீங்கள் என்ன காம்போனண்ட்டுக்கு நீங்கள் வேல்யூ கொடுத்துக்கலாம். G1 G2 G3 எல்லாத்துக்குமே இது பாசிபிள். அப்போது ஜென்ரலாக இந்த தியரத்தை நான் ஒரு பொதுவான ஒரு காம்போனண்ட்டில் அப்ளை பண்ணுறேன்.
So the maximum number of edges of GI is any component of the disconnected given graph, right? But GI is ni of ni minus 1 by 2. சரியா? இப்போ அடுத்து இதை அப்படியே நோட்டேஷனில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ். ஜிங்கிற ஒரு காமனில் உள்ள சம் ஆஃப் த எட்ஜஸ், அதாவது மொத்தம் டோட்டல் எட்ஜஸ் எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் ni ஆஃப் ni மைனஸ் 1. இது ஒரு காம்போனண்ட்டுக்கு. அதே தான் எல்லா காம்போனண்ட்டுக்கும். இப்போ ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், எல்லா காம்போனண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், ஹோல் கிராஃப் கிடைக்கும். அப்போ எல்லா காம்போனண்ட்டில் உள்ள எட்ஜையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், டோட்டலாக அந்த கிராஃப் மெயின் கிராஃபில் உள்ள எட்ஜஸ் கிடைக்கும். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே என்ன செய்கிறோம், சம்மேஷன் எடுத்துக்கிட்டோம். அப்போ லெஃப்ட் சைடில் எல்லா காம்போனண்ட்டையும் ஆட் பண்ணும்போது இங்கே என்ன செய்யணும், அந்த காம்போனண்ட்டில் உள்ள எல்லா எட்ஜையும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போது இது G1 அப்படின்னு எடுக்கும்போது n1 ஆஃப் n1 மைனஸ் 2, G2ன்னு எடுக்கும்போது n2 ஆஃப் n2 மைனஸ் 2, அப் டு எங்கே வரைக்கும் எடுக்கிறோம், நம்ம k வரைக்கும் எடுக்கிறோம், சம்மேஷன் எடுத்துருக்கோம். சரி, அதை தாங்க சொல்லியிருக்கோம். இது வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையான ஒவ்வொரு கான்செப்டாக நம்ம எடுத்துக்கிட்டு வரோம். என்ன கான்செப்டை கொண்டு வரோம் அப்படின்னா, இப்போ நம்ம கையில் ஒரு டிஸ்கனெக்டட் கிராஃப், அதில் நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது. அப்போ அதில் எல்லா காம்போனன்ட்ஸுக்குமே நான் இப்போ சொல்ல வரக்கூடிய கான்செப்ட் வந்து எல்லா காம்போனண்ட்டுக்குமே அது வந்து அப்ளிகபிள். அப்போ நான் வந்து G1 G2 G3ன்னு ஒன்று திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் ஜென்ரலாக GIன்னு ஒரு காம்போனண்ட் எடுக்கிறேன். நிறைய k காம்போனன்ட்ஸ் இருக்குது, அதில் ஒரு காம்போனண்ட் எடுக்கிறீங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய k-1 காம்போனண்ட்லையும் எப்படி இருக்குது அப்படின்னா, வெர்டிசஸ் எல்லாமே ஐசோலேட்டடாக இருக்குது. அதாவது ஒரே ஒரு வெர்டெக்ஸ் மட்டும் ஒவ்வொரு காம்போனண்ட்லேயும் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு டிஸ்கனெக்டட் கிராஃபை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா, அந்த ஒரு காம்போனண்ட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த காம்போனண்ட்டில் மேக்ஸிமமாக எவ்வளோ நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருக்கும் அப்படின்னா n-k+1 நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஆல்ரெடி ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து எட்ஜஸை பற்றி சொன்னோம், ஈக்குவேஷன் நம்பர் 2 வந்து வெர்டிசஸை பற்றி சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம அந்த ஈக்குவேஷன் 1ல் இருந்து அந்த ni ஆஃப் ni மைனஸ் 1 by 2ன்னு நம்ம எடுத்திருந்தோம் இல்லையா, அங்கே niக்கு பதிலாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த வேல்யூவை அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவும் லெஸ் தான் இன்இக்வாலிட்டி தான், இங்கேயும் இன்இக்வாலிட்டி தான். அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த niக்கு பதிலாக இந்த வேல்யூவை அப்ளை பண்ணிக்கிட்டோம். இந்த இடத்துல ni இருந்துச்சு அங்கே ஈக்குவேஷன் 1ல், அந்த niக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா n-k+1ன்னு அப்ளை பண்ணுறோம். ரைட், இப்போ வந்து இங்கே வந்து சம்மேஷனில் i வந்து வேரி ஆகிட்டே போயிட்டுருக்கு. அப்போ i இல்லாத டேர்முக்கு இங்கே உள்ள வேலை இல்லை, அதை வெளியில் எடுத்துடலாம். அப்போ எந்த டேர்மு n-k+1 by 2 வெளியில் எடுத்தாச்சா. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, ni-1 இருக்குது. ரைட், இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே இப்போ ஐக்கு பதிலாக நீங்கள் ஒரு வேல்யூ அப்ளை பண்ணுறீங்க. n1 அப்படி அப்ளை பண்ணும்போது n1-1 வரும். அடுத்து 2 அப்ளை பண்ணும்போது n2-1, 3 அப்ளை பண்ணும்போது n3-1. அப்படியே போயிட்டே இருக்கும்போது எத்தனை டைம் அப்ளை பண்ணுவீங்க, k வரைக்கும் அப்ளை பண்ணுவீங்க. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, n1-1 ப்ளஸ் n2-1. அப்படியே k வரைக்கும் போகும்போது இந்த 1 வந்து எத்தனை டைம்ஸ், -1 எத்தனை டைம் ஆட் ஆகும்னா k டைம்ஸ் ஆட் ஆகும். இப்போ k × -1 -k. சரி, அதனால் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா ni-kன்னு எழுதியிருக்கோம். அடுத்து இங்கே ஐக்கு பதிலாக வேல்யூ 1 to k வரை கொடுக்குறப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, n1 + n2 + n3 up to nk. இப்படி எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது, எல்லா வேர்ட்ஸும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும், இந்த ஹோல் கிராஃபில் உள்ள நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் என்னன்னு கிடச்சிரும். அதை நம்ம ஃப்ரண்ட்லேயே நம்ம எழுதியிருக்கோம். ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கோம்னா n-kன்னு எழுதியிருக்கோம். புரியுதா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடலாம், இந்த ஈக்குவல் எல்லாம் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, இந்த டேர்முக்கு ஈக்குவல், இந்த டேர்முக்கு ஈக்குவல், இந்த டேர்முக்கு ஈக்குவல், டோட்டலாக அப்போது இதுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல். சரிங்களா, இதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது. அப்போது ஒரு மெயின் கிராஃப் டிஸ்கனெக்டட் கிராஃபாக இருந்துச்சு அப்படின்னா, அதில் k காம்போனண்ட் இருந்துச்சுன்னா அதில் எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்கும்னா n-k+1 by 2 இருக்கும். இதை நம்ம வந்து தியரம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், the maximum number of edges in a simple disconnected graph G with n vertices and k component is n-k+1 by 2 அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடலாம்னா சொல்லிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.